வெல்கம் பேக் டு சாண்ட்ரா விலாக். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாட்டர்டே ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். காலையிலே சாட்டர்டே ஒரு லைவை முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பியிருந்தேன். அம்மா வீட்டுக்கு போனதும் சித்தியை போய் பார்த்துட்டு வரலான்னு அங்கே கிளம்பியாச்சு. அங்கே போனதும் விறகடுப்பில் சமையல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் பார்க்க சொல்லியிருந்தா அப்படியே நானும் வடித்து கொடுத்துட்டு காலையிலே பூரி போட்டுட்டு இருந்தாங்க. அங்கேயே அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சுட்டு அப்படியே அங்கேயே தான் இருந்தேன் கொஞ்சம் நேரம். அங்கேயே இருக்கும்போது ஃபேமிலி கூட இருக்கும்போது அது இதுன்னு பேசி நேரம் போகிறதே தெரியாது. அப்படியே ஃபுல்லாக டைம் ஆகிட்டே இருந்துச்சு. சாப்பாடையும் அப்படி வடித்து கொஞ்சம் நேரமாக பொடிய வைப்போம். யாரெல்லாம் இந்த மாதிரி சாப்பாடு வடித்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் வச்சு கொஞ்சம் அடுப்பில் வைப்பீங்க அப்படின்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். இது வந்து நாங்கள் பொடிய வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சாப்பாடை பொடியையும் வச்சுட்டு இறக்கி வச்சாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் சும்மாவே இருந்தோம். எங்கள் சித்தி வீட்டில் ஃபுல்லாக முன்ன கொஞ்சம் இடம் இருக்குது. அதனால கோழி எல்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த கோழியும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். கோழி எல்லாம் யார் வீட்டிலலாம் வளர்க்குறீங்களோ அவங்களுக்கு முட்டையெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும். ரொம்பவே அது லாபமாக இருக்கும். கடையில் நம்ம காசு கொடுத்து வாங்குறத விட வீட்டில் கோழி வளர்த்து அதில் வர முட்டையை எடுத்து சாப்பிட்றது. அப்புறம் கொஞ்சம் நாளுக்கு கழித்து போனதுக்கப்புறம் இந்த என்னைக்காவது திருவிழா டைம் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கோழியை அடித்து சாப்பிட்றதுலாம் செம்ம டேஸ்ட்டாகவே இருக்கும். ஆனால் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். கோழியை நம்மளாவே வளர்த்துட்டு அதுக்கப்புறம் அதை கொன்று எடுத்து சாப்பிட்றது. ஆனாலும் இதை வந்து முட்டைக்காக எங்கள் சித்தி வீட்டில் வளர்த்துட்ருக்காங்க. இன்னும் அந்த மாதிரி அடிக்கலை. இந்த ஷெட்டு வந்து என் ஹஸ்பண்ட் தான் போட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஷெட்டெல்லாம் போட்டு கோழி வளர்த்துட்ருக்காங்க. அப்போ தான் வந்து கோழியை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா பூனை கீரி ஏதாவது வந்து அடிச்சுட்டு போயிடுது. அப்படி கொஞ்சம் நேரம் கோழியை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு காலையில் 11 மணி ஆயிடுச்சு. அப்படியே மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு தான் கிளம்பி இருந்தோம். நானும் எங்கள் சித்தியும் அப்படியே போயிட்டு இருந்தோம். இடையில எங்கள் பெரியம்மாவும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி நம்ம குட்டி பர்ஸில் கொஞ்சோண்டு மணியையும் எடுத்துக்கிட்டு ஒரு பிக்ஷாபரையும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. மார்க்கெட்டுக்கு போனால் அங்கே ஃபுல்லாக கொல்லாம்பழம் கொய்யாப்பழம் அந்த மாதிரி நிறைய பழம் வெரைட்டி எல்லாம் இருந்துச்சு. அதையும் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு கொய்யாப்பழம்லாம் வாங்கியிருந்தேன். நான் வாங்கிட்டு ஃபுல்லாக அப்படி மீனையும் ஒரு தடவை பார்த்துடலாம் அப்படின்ட்டு தான் இருந்தோம். மீனும் வாங்கிட்டு அப்புறமா குட்டி மீன் வாங்கியிருந்தா நாங்கள் அங்கே கட் பண்ணி வாங்க மாட்டோம். ஆனால் பெரிய மீன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கேயே கட் பண்ணி தான் வாங்கிட்டு வருவோம். நான் வந்து சாலை மீன் தான் வாங்கியிருந்தேன். ஆனால் எங்கள் சித்தி கொஞ்சம் மீனும் கட் பண்ணியும் வாங்கியிருந்தாங்க. அப்படியே மீனையும் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு பார்த்துட்டு மீனெல்லாம் வாங்கிட்டு அப்படி திரும்ப காய்கறி பக்கமாக தான் போயிருந்தோம். காய்கறியும் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. அதையும் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு நான் வந்து எந்த காயுமே வாங்கலை. ஏன்னா ஆல்ரெடி இப்போ தான் வாங்கியிருந்தேன். அதனால நான் காய் வாங்கலை. அப்படியே ரிலேட்டிவ் எல்லாருமே பார்த்தாங்கன்னா கொஞ்சம் பேசுவாங்க. ஏன்னா நம்ம வந்து எப்பவும் போகிறது கிடையாது. அதனால் எப்போவாது போனோம் அப்படின்னா யாராச்சும் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக பேசுவாங்க. பேசிட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரையே ரொம்ப லேட் ஆகிரும். இருந்தாலும் ஓகேன்னு எல்லாமே காய்கறி எல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக நம்ம கேரட் அல்வா ரெசிபி பண்ணலான்ட்டு கேரட்டும் வாங்கியிருந்தோம். வீட்டில் என்ன தான் கேரட் இருந்தாலும் நம்ம ரெசிபி பண்ணும்போது புதுசாக வாங்கி அப்போ சமைச்சாதான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த நொங்கும் எங்கள் ஊரில் எப்போவுமே இந்த அண்ணா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சே ஒரு 8-9 வருஷமாக இந்த அண்ணா தான் நொங்கு வச்சுருக்காங்க. அங்கே தான் எப்போவுமே பைனியும் நொங்கும் வாங்குவோம். எல்லாமே அந்த நொங்குக்காகவே நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருந்தாங்க. நாங்களும் வாங்கிட்டு வந்தாச்சு. இவ்வளோ மீனும் எனக்கு 100 ரூபான்னு வாங்கியிருந்தேன். இவ்வளோ மீன் கழுவுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. ஆனாலும் அதை மெதுவாக இருந்து பேசி பேசி கழுவும் போது டைம் தெரியலை. சூப்பராக கழுவி எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஆனால் சாட்டர்டே வந்து அம்மா வீட்டில் தான் லஞ்சுங்கிறதால நான் அன்றைக்கி மீன் வைக்கலை. அப்புறமா என்ன கேரட் அல்வா செய்கிறதுக்காக வந்து உட்காந்தாச்சு. அது வந்து லைவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தெரியாமல் திரும்ப டச் பண்ணிடுறீங்க. அது அன்சப்ஸ்கிரைப் ஆகுது. அப்படி பண்ணாதீங்க. டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.